நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்க முன்பாக சபதம் செய்து அந்த செய்தி கடந்து செல்லலாம். தலையில் காட்டி ஏறு செய்வோம். பரலோகத்தில் வாசகர்கள் பரிசுத்தாகவே கேள்வித்தில் வாசம் செய்கிறவரை நடி செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்து கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கூடி சேர்த்திற்காக நடி செலுத்துகிறோம். இதை நாங்கள் ஏதோ வர வேண்டும் என்பதற்காக இல்லாதபடிக்கு காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் எதற்காக இந்த ஒழுங்குமுறைகள் ஏற்படுத்தியிருக்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படியாக அந்த கேட்ட வகையிலே நீர் எங்களை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு கட்டாக உங்களை சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் அந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய எடுத்துக்கிறதாக பரிசுத்தாக ஆசீர்வாதத்தில் இருப்பதை நாங்கள் கொண்டு கொள்ள முடியாகவும் நீர் காண்கிறீர் என்கிற அந்த பயத்தோடு இந்த காரியங்களை நாங்கள் ஒழுங்கும் சிலங்கமாய் நடத்தி எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். ஒன்றுக்கு ஒவ்வொருவரும் தகவல்களாகவே உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய காலத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கணும் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும். வராமல் தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தாமதமான கூட கர்த்தாவே அவர்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய காரியத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக அவர்கள் அந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்கள் உதவி செய்ய வழி நடத்தும். கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆசிரியத்தையும் பலப்படுத்தும். ஆரம்பம் முதல் முடிவதும் நீரை எங்களோடு இருந்து எங்கள் காத்து வழி நடத்த வேண்டுமா எங்கள் 6 லட்சம் மீட்புமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளே தாழ்மோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே மீண்டும் பயன்படும் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே என்னோட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அழைப்பு அப்படிங்கிற சின்ன ஒரு செய்தி கொடுத்து நான் படித்த காரியத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் ஒரு இதில் படித்தேன். இப்போ எப்படின்னா அந்த பூர்வத்திலே பலதரப்பட்டான நமக்கு அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை கல்யாணத்துக்கு பத்திரிகைகள் கொடுக்கும்போது ஒவ்வொரு பக்கமும் அதுக்கு ஒரு டீமே உட்காந்துன்னு விடுவாங்க. அந்த பத்திரிகையோட கார்னரில் மஞ்சள் தடவி அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி அதில் அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை வந்து கௌரவமாக அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுனால சில விஷயங்கள் என்ன பண்ணிடுறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம், ஃபேக்ஸில் அனுப்புகிறோம், நிறைய பிடிஎஃப் ஃபார்மெட்டு நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அந்த மாதிரியாக ஒவ்வொருத்தர் கூப்பிட்றதில்ல பல வகையான நம்ம அழைப்புகளை நாம் பற்றி பார்க்குறோம். அப்போ என்னதுன்னா இந்த பூமியில் வந்து கிறிஸ்துவானவருக்கு இருக்கும்போது கிறிஸ்துவானவர் அழைப்பை பூமியில் இருக்கிறவர்களுக்கு தான் தருகிறார். எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமா, இது வந்து கிறிஸ்துவானவருக்கு நம்ம பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் கொடுக்குற அழைப்பாக பார்க்கிறோம். அப்போ என்ன இந்த மாதிரி வந்து தேவன் வந்து மனிதருக்கு இது கொடுத்த அழைப்பு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுள் எப்படிப்பட்டவர்ங்கிற நீங்கள் எப்படி சொல்கிறேன், அதாவது கிறிஸ்துவானவர் வந்து இருக்கிற சமயத்தில் நான் மெசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லி யாரை போய் கூட்டு வர்றாரு, அவரோட சகோதரரை கூட்டிட்டு வருகிறார். ஒரு அழைப்பு நான் வந்து அப்போ என்ன அது மாதிரி மனிதர்கள் தேவ மனிதர்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து கடவுளை எப்படி பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு அழைப்பு கொடுக்குறாரு நமக்கு. இப்படி சொல்கிறேன் நம்மளாம் நம்ம அந்த மாதிரி இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது எதுனால அது நாம் அதை அனுபவிச்சது காரணத்தினால நாம் அதை பற்றி சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி இந்த கடைக்கு போங்க இப்படி இருக்கும், அந்த கடைக்கு போங்க அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே போல் என்ன ஆகுதுன்னா தாவீது வந்து ஒரு அழைப்பை கொடுக்குறாரு நமக்கு. அவர் என்ன அழைப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய 930 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்னதுங்க, சங்கீத புஸ்தகம். அந்த சங்கீத புஸ்தகத்தில் வந்து ஒன்று தெரியும், ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து பாடுவது தான் இந்த சங்கீத புஸ்தகம். அவரோட அனுபவத்தை குறிப்பிடுகிறது தாவீது குறிப்பிடுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா தாவீது வந்து நம்ம பார்த்த இந்த 34ஆம் அதிகாரத்தில் இவர் தாவீது வந்து ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. எப்படி ஒரு அழைப்பை கொடுக்குறாரு, 38ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதுமானது. தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ எங்க ருசி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து பார்க்கலாம். எப்படி ருசி பார்த்தாரு, எதற்கு ருசி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அதுக்குள்ளாக போற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதே 34ஆம் சங்கீதத்தின் தலைப்பை பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கு போய் மாட்டிக்கிறாரு, மாட்டிக்கிட்டு அவனால துரத்திவிடப்படுகிறார். துரத்திவிடப்படுகையில அவர் என்ன பண்றாருங்க, அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாடுறாரு.
அந்த பாட்டோட இடையில தான் என்னன்னு வருது 8ஆம் வசனத்துல கர்த்தர் ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நான் மாட்டினேன் தப்பிச்சுனானு ஏப்பா நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா கர்த்தர் அன்னைக்கு வந்து ஆங்கில வேதாகமத்துல டேஸ்ட்னே இருக்கு. நான் கூட சரி வேற டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சிலர்கள் இருக்கலாம். அப்போ நான் வந்து சரி இதுக்கு ஏதோ வார்த்தை போட்டிருப்பாங்க ஆங்கில வேதாகமத்துல ஆங்கில வேதாகத்துலயுமே டேஸ்ட் தான் இருக்கு. அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் எவ்வளவு நல்லவர்கிறது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க ருசித்து பாருங்க அப்படிங்கிறாரு. சரி 34 இப்ப எந்த இடத்துல ஒரு அந்தபடி பண்ணார் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாரும் தெரியும். தாவீது வந்து கடைசி பையன், எல்லாருமே போருக்கு போயிடுறாங்க. இவருக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை, சாப்பாடு கொடுக்க போன இடத்துல எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட் சைட்ல ஆச்சானு பாகவா ஒருத்தர் நிக்கிறாரு. நிறுத்திக்கிட்டு அந்த ஆளு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. கடைசியில் ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த சேனையை பத்தி ஒரு மாதிரி பேசுறாரு. பேசினோட என்னாச்சுன்னா கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அவர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்கிறது தெரியல. ஆனா என்னாச்சுங்க அவர் மனசுல கடவுளுக்கு கொடுத்தான்னு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன அதாவது இவரை பத்தியும் பேசல, இவர் குடும்பத்தை பத்தியும் பேசல, இவங்க அப்பா பத்தியும் பேசல. ஆனா என்னாச்சுங்க தன்னோட இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இப்ப இருக்கணும் நம்ம சபையை குறித்து யாராவது பேசும்போது என்னதான் செய்யணும், நம்ம இல்லைங்கிறது நம்மளோட வாதத்தை எங்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம சபையை குறித்து நம்ம யாரை குற்றம் சொல்ல போகும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாவீது அங்க வந்து இஸ்ரவேல் சேனையை குறித்து ஒருத்தன் தப்பா பேசணும்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு, இவருக்கு கோபம் போட்டு முன்னாடி போய் நிக்கிறாரு. அவங்க அண்ணனுக்குலாம் போய் சண்டை போடுறாங்க. நீ வந்த வேலை என்ன, சாப்பாடு கொடுக்க வேண்டிய வேலை, சாப்பாடு கொடுத்தியா, கிளம்பிப்போம், உனக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை அப்படின்னு. இல்ல அப்படின்னு அப்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கானோன்னா எல்லாத்துக்கும் நீ மாட்டுறாங்க. என்னச்சுங்க கடவுள் வந்து அப்போ ஒப்பு கொடுத்தாரு. தாவீதோட கையில உன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டாரு. ஒப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி இனி அதை இந்த ட்ரெஸ் போட்டா என்ன, இந்த போர் படைக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டா என்ன, போடலைன்னா என்ன, வெற்றி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இவர் போய் பொண்ணு போடுறாரு. பொண்ணு போட்டோன்னு என்னாச்சு, பிரச்சனை இன்னொரு பக்கம் இருந்து கிளம்புது. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000. அப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்தோடனே இன்னொரு பிரச்சனை இல்லையா, தாங்க தானே வீட்டாரே உனக்கு சத்துருங்கிற கணக்குல ஏற்கனவே அங்க ஒரு பிரச்சனையை முடிச்சு போட்டு அப்பா அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே பிரச்சனை வீட்டுக்குள்ள ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே சவுல் என்ன பண்றாரு, சவுலுக்கு வந்து ஏன்னா சவுல் பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த இஸ்ரோ ஜனத்திலேயே எல்லாம் ஹைட் வெயிட்டான ஆளு, உயரமான ஆளு சவுல். அவன் நின்னாவே எல்லாத்தையும் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு ஆளு. இப்போ நம்மளை விட ஒரு சாதாரண பையன் ஒருத்தன் ஆடு வச்சுட்டு நம்ம போய் இவ்வளவு பெரிய பேர் வாங்கிட்டு வந்துட்டானேன்னு ஒரு கோபத்துல ஈகோவாய் போய் என்ன பண்றாருங்க, தாவீதை கண்டா கொன்னே ஆகணுங்கிற ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு. அப்படி பிரச்சனை இருக்கிற சமயத்துல என்ன பண்றாரு, இவரு பயந்து எங்கிறது ஓடுறாரு. ஓடுற சமயத்துல இவருக்கு வந்து ஆசாரியன் ஒருத்தர் வந்து யாரோட இதை கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா அந்த கோலியத்தோட பட்டயத்தை தான் கொடுக்குறாரு. இந்த கோலியத்தோட பட்டயத்தை எடுத்துக்கிட்டு என்னன்றாருங்க, இவர் வந்து இந்த ஊரை விட்டு ஓடுறாரு. ஓடினவர் எங்க ஓடினாரு பாரு, பிரச்சனை 3வது பிரச்சனை. ஓடினவர் இப்ப நான் கொண்டது கோலியத்தை கொண்டேன். இப்ப கோலியத்தை எப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, கோலியத்தை வந்து ஊட்டிக்காருன்னு வைங்க. நான் வந்து எதை ஓடணும், இப்ப நான் வந்து இப்போ வந்து திருப்பூர்ல இருக்கேன், கோலியத்தை வந்து ஊட்டிக்காரு, சண்டை நடந்தது வந்து கோயம்புத்தூர். இப்ப நான் எங்க ஓடணும், எங்க ஒரு பக்கம் ஓடணும், இந்த 3 இடத்த தவிர்த்து எங்கே ஓடணும். ஏன்னா எப்படின்னா என்னை தேடி திருப்பூருக்கு வருவாங்க, நான் ஊட்டி போக முடியாது, ஏன்னா அவனோட ஊர் இது. சண்டை நடந்தது கோயம்புத்தூர். அப்போ நான் இந்த 3ஐயும் தவிர்த்து எங்கே தான் ஓடணும், நான் உடுமலைப்பேட்டை போகணும், தாராபுரம் போகணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், எங்கே மெட்ராஸாவது ஓடி போகணும். அதான் புதுசாக இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியல, ஊட்டிக்கே போயிடுறாரு. இந்த தாவீது திரும்ப இந்த சவுடு துரத்தின இதில் ஒருவேளை இவருக்கு மூளை வேலை செய்ய என்னவோ தெரியல, அந்த பதட்டமா என்னன்னு தெரியல, எந்த ஊருக்கு போறாரு, கோலியத்தூருக்கே போய் சேர்ந்துடுறாரு. அதுதான் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 வசனங்கள் படியும். தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள்
காண்பித்து வாசற்கதவிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் குற்றம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவரை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமோ என்றார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்னும் கெபிக்கு போனான். போதுமானது பாருங்க. இந்த அதே ஒன்று இப்போ எந்த ஊருக்கு போறாரு இவரு? அந்த 21:10 படிங்க. 10ஆம் வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ்க்கு போறான். அப்ப காத்துங்கிற ஊர் வந்து யாரோட ஊருன்னு பாத்திரலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத். யாரு? காத்து ஊரானாகிய கோலியாத்து. அந்த கோலியாத்து நினைச்சு பாருங்க. அந்த கோலியத்தை வச்சுதான் அந்த டீமே நின்றுதாங்க. அந்த காத்த ராஜா வந்து இஸ்ரவேலை எதிர்க்க அவ்வளவு பலமான எதிர்க்கு என்ன காரணம்? கோலியாத்து. அந்த கோலியாத்தை காலி பண்ணவுடனே என்னாச்சுங்க? இவங்க வெற்றி. ஆனா என்னாச்சு? தன்னோட ஒட்டுமொத்த பிளானையும் வந்து கொலாப்ஸ் பண்ண ஒரு ஆள் என்ன பண்றாரு? அதே ஊருக்கு போறாரு. என்னன்னு சொல்லி இவருடைய தேவன் வந்து ஒருவேளை இவருடைய விசுவாசத்தை சோதிக்க முடியாதோ என்னவோ கொண்டு போய் விட்டாரான்னு தெரியல. ஏன்னா அங்க போய் எதிரி நாட்டுக்கே வந்து வாழ்ந்துட்டு யாரும் போவாங்களா? இது ஏன் அங்க போய் மாறினாருன்னு தெரியல. அதான் இவருடைய விசுவாசத்தை சோதிக்க முடியாதுன்னா போயிருப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் நினைச்சு பார்த்தா என்னன்னு எழுதியிருப்பாரு, கர்த்தர் நல்லவர், எவ்வளவு பெரிய ஒரு எனக்கு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காரு தெரியுமா எனக்கு அப்படின்னு. ஏன்னா நினைச்சு பாருங்க, சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அது அந்த சூழ்நிலை இருந்தால் தான் அதை பற்றி தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையே போச்சு, அந்த பிரச்சனைக்கு ஒரு இடம் யாருமே இல்லை, நாம மட்டும்தான் அந்த பிரச்சனைக்குள்ள இடத்துக்கு போறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குங்க? பிபி ஏறி இறங்கும், பிரச்சனையாலும் சரி, என்ன நடக்கும் ஏதுங்க தெரியாது. ஏன்னா தாவீதை கண்ணுல பார்த்தா கொள்ளலான்னு ஒரு பக்கம் சவுலுக்கிட்ட தப்பி போறாரு. எங்க போறாரு? நேரா வந்து எதிர்கண்ணுக்க போறாரு. அது காத்து ஊருக்கே போறாரு. காத்து ஊருக்கு போன உடனே என்னாச்சுங்க? ராஜா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்காரன் கண்டுபிடிச்சிடறான். இவன் தாவீது தானப்பா, இவன் தான் வந்து நம்ம கோலியத்தை வந்து கொண்டது இவன் தான், ஆமா பாருங்க இவன் தான் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து இவர் வந்து வேஷம் மாறினதாக வசனம் எழுதப்படுகிறது. அதுவும் வந்து எதனால வந்து அப்படிங்கிற நமக்கு தெளிவாக குறிப்பிடப்படல. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் யார்ட்டையும் கெஞ்சவும் இல்லை. ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா வந்து சாகர்கிட்டயோ ராஜா கிட்டே போய் கெஞ்சல, இந்த மாதிரி நான் தெரியாம வந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க, என்னை ஒரு டைம் மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல. ஒரு கடவுளை சித்தம் என்னவோ தெரியல, அவர் என்ன பண்றாருங்க, அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டவன் போல அங்கே இருக்கும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையிலிருந்து ராஜா வந்து இவனை பார்த்தோன்னா கோபமாயி, ஏற்கனவே இங்கே கம்மியாக இருக்காங்க பைத்தியக்காரங்க, இவனையும் கொண்டு சேர்த்து வச்சுக்கிறீங்க, அம்மன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து துரத்தி விட்டதுக்கு பின்னாக அவர் சந்தோஷம், பெரிய சந்தோஷம் தாவீதுக்கு ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனே என்ன பண்றாரு? அந்த சங்கீதம் 34 பாடுறாரு. அதுலதான் நம்ம என்னது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ நம்ம இவரோட தாவீதோட நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட அழைப்பை வந்து தாவீதுக்கு கொடுத்துருக்காரு கடவுள் இல்லையா? இவர் என்னை டேஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்கிறாரு. அப்ப தாவீது எந்தெந்த வகையில டேஸ்ட் பண்ணாரு அவரை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, முதல்ல அவரு சொல்றது என்னன்னா, தாவீது நமக்கு இதுல இருந்து கொடுக்கக்கூடிய பாடம் உன்னோட சுய புத்தியின் மேல சாராம இருக்குது. ஏன்னா இவர் வந்து அங்க போய் இவர் சுய புத்தியின் மேல இருந்து நம்மளோட மூளை யூஸ் பண்ணி இங்கிருந்து அப்படியே டெக்னிக்கலா தப்பிக்கலாங்கிற மாதிரி யோசனை பண்ணியிருக்கிறாரோ என்னவோ நமக்கு அதுல தெளிவாக குறிப்பிடப்படல. ஆனா என்னாச்சுங்க, நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் இரு அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. எந்த சூழ்நிலையும் என்னை நோக்கி இவன் கூப்பிடுகிறானா அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. அதை தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஏன்னு கேளுங்க, இந்த ஒரு முறை வந்து பலியிடுறதுக்காக வந்து சவுல் வந்து பலியிடுறதுக்காக வராரு. அப்ப தீர்க்கதரிசி வருவதற்கு லேட் ஆனதுனால சவுல் என்ன பண்றாருங்க, அவரே பண்ணிடுறாரு. என்னன்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும். ராஜா அவர் ஒரு ஊழியக்காரரு, சரியா அவர் வந்து என்ன சொல்றது என்ன, இவருக்கு ஒரு இது என்ன அறிவாளி அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, இவர் போய் அந்த பலியிடும் செயலை
செய்து விடுகிறார். செய்த உடனே அடுத்த ஆசிரியர் என்ன வந்து வார்த்தை வருது, நீர் புத்தியினமாய். ராஜாவுக்கு வந்து ஒரு சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு, ராஜாக்கு நீ ஒரு லூசுத்தனமா செஞ்சிருக்கிய அவர் வேலையை அப்படிங்கிறாரு அவர் இல்லையா. அவர் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு மேல் வசனம் பாருங்க. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி குனிந்து சர்வாங்க தகவலியை செலுத்தினேன் என்றார். பாத்துக்கங்க. அப்போ நாமளா தேவன் கொடுத்த கட்டளையை மீறுவது அபத்தம். அதைத்தான் அவர் சொல்றாரு. நான் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்ய, நீ அது இல்லாதபடிக்கு உன்னோட பிளானை வச்சு யூஸ் பண்ணி நீ எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத தேவன் அவர் கொடுக்கறது. ஏன் அப்படின்னா, தாவீது வந்து தாவீதோட மகன் தான் சாலமோன் இல்லையா. சாலமோனுக்கு எவ்வளவோ இவரோட வாழ்க்கையில பட்ட அறிவுரைகளை கொடுக்குறாரு. நீ வந்து நான் வந்து கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆலயம் கட்டுறதுக்கு கேட்டேன், ஆனா தேவன் வந்து நீ உங்க கையில கட்டும்படியாக இந்த செயலை கொடுத்துருக்கிறாரு, அதனால அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை கொடுக்கிறாரு. அப்படி நிறைய விஷயத்தை உள்வாங்கின அந்த சாலமோன் என்ன பண்றாரு, அவரு வந்து எழுதும் போது என்ன எழுதுறாருங்க, தான் தகப்பனிடத்திலையும் கடத்திடத்திலையும் கட்டப்பட்ட காரியங்களை எழுதும் போது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறாரு. அது என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு எதிரித்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை நிறைவேற்றுவார். போதுமானது. ஏன் அப்படின்னா, இது யார்கிட்ட இருந்து கட்ட பாடம், தேவனிடத்திலிருந்து கட்டுப்பட்ட பாடம், தன் தகப்பன் சொல்லிக் கொடுத்த பாடம். ஏன்னா அவர் என்ன வச்சுங்க, அவர் பச்சைப்பல் இடத்துல அதான் இவர் கொஞ்சம் ராஜான்னு வந்தவொடனே என்ன வச்சுங்க, கொஞ்சம் பெருமை, நம்மளை சொன்னா செயலை பத்தி இருக்காங்கிறது வந்தோடனே என்னாச்சுங்க, இவரோட சுய புத்தியின் மேல சாய்ந்து பச்சைப்பல் இடத்துல ஆசை கொண்டு அங்க ஒரு பாவத்தை செய்கிறார். அதனாலே இவருக்கு எத்தனை தண்டனை கிடைச்சிச்சு, எத்தனை இடத்துல ஓடிட்டே தான் இருந்தார் இல்லையா, பாவம் கடைசி வரைக்கும் ஓடுறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால அந்த தன் தகப்பன் இடத்துல இருந்த அறிவும் கர்த்தர் கொடுத்த அறிவுலேருந்து ஒரு வாக்கியத்தை வந்து சங்கீத சாலமோன் நமக்கு எழுதி வைக்கிறாரு. என்னன்னு எழுதி வைக்கிறாருங்க, நீ உன் சுய புத்தியின் மேல சாய்ந்து இது பண்ணிடாத, எதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல உன்னுடைய காரியத்தை ஒப்புவிச்சு நீ கேட்க முடியாத செய்ய அப்படிங்கிறார். பாருங்க, அதுலயே நீதிமொழிகள் பாருங்க 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ. நீதிமொழிகள் 28. முன்மார்க்கர் இறங்கும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அவரு ரொம்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதியிருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்களோட இது யாரு எழுதுனது யாரு, நம்ம வந்து உலகத்திலேயே மிகவும் புத்திசாலி அறிவாளின்னு சொல்லப்படி அப்படித்தானே வசனம் சொல்லுது இல்லையா. இந்த மாதிரி ஞானம் உள்ளவன் முன்னாடியும் கிடையாது பின்னாடி கிடையாது. அவர் சொல்லிட்டு போறதா அவரு தான் என்னென்ன எழுதி வச்சிருக்காருங்க, உன்னுடைய இருதயத்தின்படி நீ நடத்த வேண்டாம், உன்னோட சுயத்தின் மேல நீ சாய்ந்து போய்விடாத அப்படிங்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்ட பின்பும் நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல நம்மளுடைய சுய முடிவுகளை நம்ம ஓன் டெசிஷனை நம்ம தவறாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படுகிறது. அப்போ அது இல்லாதபடிக்கு நம்ம என்ன வச்சுக்கோங்க, நம்மளுடைய முன்பாக இது கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதை தான் வந்து நமக்கு இன்றைக்குடைய அந்த சங்கீதம் பாருங்க, இதை குறித்து அவர் எழுதும்போது என்னன்னு சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் வந்து பயந்தேன், ஆனா என்ன வச்சுங்க, கர்த்தர் என்னை அந்த பயத்தை அந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னைய நீங்களாக்கி விடுவிச்சாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இங்க என்னப்பா, இப்ப யாரத்தான் கூப்பிட்டுருக்காரு அந்த இடத்துல, இவர் மாட்டிக்கிட்டாரு. ராஜா கிட்ட மாட்டினா ஆகீஸ் ராஜா கிட்ட, காத்தோட ராஜா ஆகீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டினோன்னா என்ன பண்ணிருக்கல அவரு, ஐயோ தான் கோலியத்தோட
பட்டம் எந்த இங்கே தான் இருக்குது, தெரியாமல் நடந்து போச்சு, இந்தாங்க இதை வச்சுக்கங்க, எப்படியாவது என்னைய இதுலேருந்து என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை என்ன பண்ணிருக்கலாம், அந்த இவங்களுக்கு பிடிச்சி இவங்க வந்து வழியில வந்து இவங்க அந்த ஊர்க்காரங்க பிடிச்சிடுறாங்க. இந்த ஊர்க்காரங்களோட கூட சமரசம் பேசி இதோட இவரு பண்ணல, இவருக்கு கேட்டதில் யார்கிட்ட கேட்டிருக்காரு, 4 வசனத்துல நான் கர்த்தரை, அவ்வளவுதான் அவரோட வேலை தான். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அந்த ஒருவேளை இந்த இது அவரை வந்து தாவீதுக்கு விளங்க பண்ண முடியாதான் வந்து அந்த காத்தோட ஊர்லயே தேவன் கொண்டு போயிட்டார் என்ன ஒரு தெரியல பாரு. ஆனால் அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தாவீது என்ன நம்பிட்டாருங்க, எவ்வளவு பெரிய கிட்ட வந்திருந்தாலும் தேவன் தான் எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி அவரே அதில் நின்றுருக்கிறார். ஏன்னு சொன்ன பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி செய்து குறித்து அழகாக நம்ம குறிப்பிடுகிறாரு. எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எப்படி அப்ப நம்மளோட பிளான் தான் எப்படி தான் வேலை செய்யும். நம்மளோட பிளான் ஒண்ணும் இல்லைங்கிறார் அவர். அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லைங்க, உன்னோட வழி உன்னாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது இல்லை என்றும் அறிவே. அப்போ நம்ம என்ன முழுசுமா என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்துல சரண்டர் ஆகிதான் ஆகும். ஏன்னா நம்ம பிளானுங்க உங்க பிளான் இங்க வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி தேவன் குறிப்பிடுகிறார். பின்னாச்சுங்க நம்ம இது தெரிஞ்ச பின்பாகவும் நம்ம முழுதாக நம்மளுடைய காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சு அவருடைய வார்த்தைக்காக நம்ம வந்து காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுலதான் நமக்கு என்ன கிடைக்குங்க, வெற்றி கிடைக்கும். இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய சுய புத்தியிலும் நம்ம இருப்பது நமக்கு வெற்றி கிடைக்காதுங்கிறது தான் சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில கலக்காதபடிக்கு வேறொரு காரியத்தை செய்யும்படியாக செஞ்சா என்னதான் கிடைக்குங்க, தேவனிடத்திலிருந்து அடிதான் கிடைக்கும். ஒண்ணு தெரியல, உடன்படிக்கை பெட்டியில எடுத்துட்டு போறாங்க ஊர்ல இருந்து, அந்த பெட்டி உழுகு போச்சு, குடிச்சாங்க, குடிச்சதுனால என்னாச்சு, நான் என்ன யாரும் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அது விழுந்த என்ன விழுகலன்னு அவனுக்கு இல்லை. நான் என்ன சொன்னவனே அது யாரையும் தொட வேண்டான்னு இருக்கிறேன், நீ ஏன் தொட்ட? இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை வந்து மீறி நடப்பதனாலே என்ன நடந்ததுங்கிற ஒரு உதாரணம் பார்த்துருல. லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாராகிய நாதாபும் அபியூவும் தங்கள் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதில் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். யாரோட குமார் இருந்தது? அவர் வந்து எப்படி சொல்றது, தேவன் பட்சபாத உள்ளவர் அல்லவே. ஆரோன் எவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா என்னாச்சுங்க, தேவனு யார் எவரெல்லாம் பாக்குறது இல்லை. நீ என்ன சொல்ற, நீ என் வார்த்தையின்படி நடந்தாயா, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்துட்டு போன, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என் வார்த்தையின்படி அதுதான் கேட்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க, இவங்க கர்த்தர் சொல்லாத தன்னோட யோசனையின்படியாக என்ன பண்றாங்க, ஒரு அக்னியை கொண்டு போய் உள்ள போடுறாங்க, போட்டு தூபகலசத்தை காமிச்சு அந்த வேலையை செஞ்ச உடனே என்னாச்சுங்க, தேவன் அங்கே அடித்தார்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப என்னாச்சுன்னா, தேவன் சொல்லாத காரியத்தை இல்லாதபடிக்கு நம்மளுடைய சுய புத்தியின் மீது சாய்ந்த ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் தேவன் அதை பார்க்காமல அதை தண்டிக்கிறவராக இருக்கிறார். இப்ப என்னச்சுங்க, நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை குறித்து பாருங்க, சங்கீதத்தில் ஒரு சாலமோன் எழுதுறாரு, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இவங்க அப்படிதான் யோசனை இருக்காங்க, இது நமக்கு செம்மையான வழியா தான் இருந்திருக்குன்னு சொல்லி அந்த அதுல போயிருக்காங்க. ஆனா தேவனோட பார்வையில் இருந்துங்க நமக்கு செம்மையா இருக்கும், ஆனா தேவன் சொன்ன வழியிலே போவதுதான் உகந்த காரியம். அதனாலதான் நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாதபடிக்கு நம்மளுடைய சுய புத்தியின் மேல சாய்ந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அவர் கோபம் கொள்வராக தான் இருப்பாரு. அதுதான் வந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப என்னாச்சுங்க, நம்ம சரீரமானாலும் சரி ஆவிக்குரிய வாழ்வானாலும் சரி தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து நடப்பது தான் உத்தமமான விஷயம் சொல்லி தேவன் சொல்கிறார். இன்னொன்று இதுல என்னன்னா, எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் கூடவே தேவனை நாம் நம்ப வேண்டுங்கிற ஒரு காரியத்தை இங்க தாவீது நம்மை ஒரு குறிப்பிடுகிறார். ஏன்னா அவருக்கு அப்படிதான் ஆபத்தாக நடந்தது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது தன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவனை நம்ப வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் போது அதை செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த தாவீது வந்து அந்த சூழ்நிலை கொண்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன் கருத்துல. எனவே அவர் எப்பேற்பட்ட ராஜா கிட்ட மாட்டின போது கூட அவர் என்ன நினைக்கிறாருங்க, யாருகிட்டையுமே கேட்கல, நேரா தன்னுடைய வேண்டுதலை தேவனிடத்துல வைக்கிறதா பாக்குறோம். பாருங்க, இதுக்குரிய ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்துக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 8:10 11 வரைக்கும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளில் கிளியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உன்னுடைய கையை நீக்கி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் சொல்வீரானால், அப்பொழுது அவன் உன் முகத்துக்கு எதிரே உண்மை தூதிக்கானோ பாரும் என்றான். போதுமானது. இப்ப என்னன்னா, ஒரு தன்னுடைய சூழ்நிலை நல்லா இருந்த போது கூட யோபு என்ன பண்ணியிருக்காருங்க, கர்த்தரை நோக்கி அவர் வந்து உத்தமனும் சர்மா இருக்கணும், அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்திருக்கிறாரு. அவருடைய சூழ்நிலை மாறின போது கூட என்னதான் இருந்தாருங்க, எந்த ஒரு நேரத்துல கூட யோபு யோசிக்கவே இல்லை. அவர் வைஃப் முதற்கொண்டு எல்லாருமே அவரை கட்டாயப்படுத்துறாங்க. எப்படியாவது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை புடுங்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, முடியவே முடியாது. தன்னோட ஸ்டாண்ட் தன்னுடைய நிலையிலிருந்து அவர் வழி விலகவே இல்லை. நீ என்ன விட பேசி, என்ன விட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் வந்து ஒரு இது பண்றாங்க, என்ன அப்படி ஆகி போட்டா, இப்போ நீ வணங்குறது உண்மைதானா என்ன அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ரொம்ப மன உணர்ச்சி ஏற்படுத்தி ரொம்ப இது பண்றாங்க. ஆனா என்ன பண்ணலைங்க, யோகு தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே இல்லை. அப்புறம் தான் என்னாச்சு, நமக்கு அவருக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்ததுங்கிறது தெரியும். இப்போ பாருங்க, நம்ம ஆபத்து காலத்திலே நாம் வந்து பயந்து போறவர்களா இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி வசனம் குறிப்பிடப்படுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். ஏன்னா ஆபத்து காலத்துல நீ வந்து பயப்படாத தேவன் சொல்றாரு. ஆனா நம்ம பயப்பட்டோம்னா நாம எப்படி, நம்மளோட பலன் எப்படி இருக்குங்கிறது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24 வசனத்துல குறிப்பிடப்படுகிறது. அதை பாருங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 24 வசனம், அது 10:24. சங்கீதம் 91 கர்த்தரின் ஆசீர்வாதமே இல்ல, சங்கீதம் 91:15 பாருங்க. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமா, இந்த இன்னொரு வசனம், அது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. வசனம் இருக்காது. ஆபத்து காலத்திலே நீங்க பயப்பட்டீங்கன்னா என்ன ஆச்சுன்னு அர்த்தமாமா, உன்னோட பலன் குறுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப என்னாச்சுன்னா, நம்ம ஆபத்து காலத்திலே பயப்படாமல் இருக்கணுங்கிறத தேவன் என்ன விடுறாருங்க, விரும்புகிறார். அதை அவரிடத்துல தன் பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு அவர் விருப்பப்படுகிறார். சூழ்நிலை எப்படி வேணா ஆகி போகுது, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா என்ன செய்ய, நீ பயப்படாமல் என்னை நோக்கி கூப்பிடுகிறவனா இருக்கிறாயாங்கிறதா அவர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன வச்சுங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேங்கிற வந்து ஒரு உத்தரவாதமான வசனத்தை நம்ம கொடுக்கிறார். சூழ்நிலை எப்படி வேணா இருந்துட்டு போகுதுங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதுதான் வந்து நீ நினைச்சு பாருங்க, தாவீதோட இடத்துல இருந்து நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் நமக்கு, இல்லையா? அடுத்த நிமிஷம் மரணம் நமக்கு நிச்சயங்கிற சமயத்துல கூட என்ன பண்றாரு அவரு, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிங்கிற வார்த்தை தான் அவர் கொடுக்குறாரு. அப்ப என்ன சூழ்நிலை எப்படி வேணா மாறி போகுது, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் யாரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி மட்டும் தான் கூப்பிட வேண்டுங்கிறத தேவன் நமக்கு அந்த விஷயத்தை வைக்கிறார். பாருங்க, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க, நமக்கு என்ன சொல்லுது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான்
போதுமானது. இப்போ பாருங்க, இப்போ அப்போ தேசர் கூட பயம் வந்ததுனால என்ன வச்சுங்க, இந்த வார்த்தைகள்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ பயப்படாத பயப்படாத பயப்படாத. அப்போ பயம் வந்தாலும் என்ன பண்ணணும்னா அதை மேற்கொள்ள முடியாத தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கிறது தான் அதை தேவனிಗೆ குறிப்பிடப்படுகிறார். அதே எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இது கூட ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் நமக்கு என்ன வருது இல்லைங்களா? ஆனா என்ன அது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத. பயப்படாம இருந்தா போதும், மற்ற எல்லாம் என்ன செய்யற பார்த்து நீ என்ன நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அந்த காரியத்தை குறித்து என்னிடத்துல கேள்வி, நான் உனக்கு அதுக்கான இதை தருகிறேன் பாருங்க. அதே தான் வந்து இன்னும் சொல்றாரு. அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுத்த பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுத்ததில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதுமாட்டது. கிறிஸ்துவர் அதான் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நான் கொடுக்குற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானங்கிறாரு. ஆனா என்ன வச்சுங்க, நம்ம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு நாம என்ன பண்றோம், இந்த காரியத்தை குறித்து இது எதை செய்யலாமா போகலாமா வரலாமாங்கிறாரு. அது தேவன் பார்ப்பாரு. நம்ம ஆலோசனை செய்கிறது நல்லதுதான், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா என்ன வச்சுங்க, முடிவை கருத்திடத்துல கொடுக்க வேணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு. நான் உனக்கு அந்த காரியத்தை தருகிறேன்ங்கிறாரு. நம்ம அதான் சுய புத்தியின் மேல சாயாமல் நம்ம தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுங்கிறது தான் தாவீது இந்த கற்றுக் கொடுத்த பாடமா இருக்கிறது பாருங்க. அதே தான் மத்தேயுன்னு சொல்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வசனம் பாருங்க. 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். போதுமானது பாருங்க. இப்ப தாவீது கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ தான் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நீங்க பயப்படாதபடிக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கிற ஒரு அழைப்பை நம்ம கொடுக்குறாரு. அவர் வந்து வருத்தப்பட்ட பாரம் சொல்லுகிறீங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பது எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கிறாரு. எப்ப ருசி பார்த்தாரு, ஆபத்து காலத்திலே என்னை அவர் நம்பினாலே என்னை விடுவித்து அந்த அந்த ருசி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்கிறாரு, ஆபத்து காலத்துல நீங்களும் பயப்படாம காத்திருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணீங்கன்னா நீங்களும் கர்த்தரை ருசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொடுக்குறாரு நமக்கு பாருங்க. இதை கொடுத்த ஏசாயா தீர்க்கதரிசியும் அதான் சொல்றாரு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் கட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். போதுமானது பாருங்க. கர்த்தரை நம்பும்படியான அழைப்பு எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு ஆறுதலான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்த போது கூட என்ன வச்சுங்க, நமக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட ஐயோ அம்மா என்ன ஆகுதுன்னு பதறோம். அவர் என்ன சொல்றாருங்க, அதுதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் அவ்வளோ நான் வந்து ஈகலா இருக்கிற ஒரு பழகிட்டாங்கிறாரு. அது வந்து வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி அவர் வாங்காத அடியா, அவர் சந்திக்காத மனுஷரா வசனமே சொல்லுகிறது. ராஜாக்களுக்கு முன்பாக இவரை நிற்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்ங்கிறாரு. இப்ப ராஜாக்கு முன்னோடு போய் நின்றுகிட்டு அவரை இதை பத்தியுமே கவலைப்படல. அநேக நாள் வருத்தத்திலும் அநேக நாள் குளிரிலும் நடுக்கத்திலும் அதாவது இறைவனை தாங்கிக்கலாம். பட்னியா இருக்கிறது, வந்து அவமானம், சாப்பிடாம இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா இவர் பவுல் குறிப்பிடும்போது பாத்தீங்க, அநேக நாள் நிர்வாணத்திலும் இருந்தெல்லாம் குறிப்பிடுறாரு. அது நினைச்சு பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனாலும் என்ன சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் மனரமியமாய் அவ்வளவுதான். அதை இனி வந்து என்னைய மேற்கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் சந்தித்து வந்தாச்சு, இனி என்னை வந்து மேற்கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்படுகிற காரியங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டும் போது கூட என்ன சொல்றாருங்க அவரு இந்த பல சமயத்துல கூட என்னன்னா
அவங்களே வந்து அந்த சேவகன் வந்து அவரே சாகடிக்கிறதுக்காக சிறைச்சாலை திறந்துருது காணாந்து என்ன பண்றாங்க, அந்த சிறைச்சாலை சேவகன் தன்னைத்தானே அப்படியே சாகரி பார்க்கறாரு. ஆனா என்ன இல்ல என்ன யாருக்குமே சேதம் வராதபடிக்கு என்ன பண்றாருங்க, தேவன் காக்குறாரு. இவர் சொல்றாரு நீங்க யாருக்கும் ஒன்றும் ஆக போறது இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மாதிரி தேவனை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளும்போது கண்டிப்பா தேவன் அந்த காரியத்தில நமக்கு உதவி செய்வாருங்கிறத அந்த காரியத்தை நமக்கு வந்து தாவீது கற்றுக் கொடுக்குறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானல்ல, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற என்ன வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற யார் இருக்கா? கிறிஸ்து இருக்காரு. எனக்கு அது போதும். மற்றபடி என்ன வந்து எனக்கு வேற விஷயமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை ஓடுகிறதுனால தான் அவர் என்ன சொல்றாருங்க, அவருக்கு வந்து உறுதி கொடுத்த மாதிரி நம்மளால மற்றவங்க யார் கொடுத்தாங்களாங்கிற மாதிரி நமக்கு தெரியல இல்லையா. இது முதல் நீதிங்கிற எனக்கு இருக்குது, அங்கே போனோன்னு எனக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் பாருங்க. அப்போ எவ்வளவு தூரம் அவர் வந்து பர்ஃபெக்டா இருந்திருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. அதான் சொல்றாரு அவரு, ஆபத்து காலத்துல நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, அவரோடவா நம்ம வந்து அவரோட சூழ்நிலையும் நம்ம சந்திச்சது வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லாதபடிக்கு நாம எதுக்கு பயப்படணும்? அவர் தான் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே பயப்படாதபடிக்கு என்னை நோக்கி கூப்பிடு, என் சூழ்நிலை எப்படி வேணா இருந்துட்டு போகுது அப்படிங்கிறது தான் தாவீதின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட பாடமா இருக்கிறது. பாருங்க, அதே கிறிஸ்துவ சொல்லுகிறாரு அவருக்கு போது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கே பயப்படுங்கள். போதுமானது. நீ உன் சூழ்நிலை என்ன வந்துனாலும் என்ன பயப்படாத. நீ உன்னோட ஆத்மாவை யார் கொள்ளுவா? அது யாருக்கு அதிகாரம் இருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அவருக்கு மட்டும் நீ பயந்தா போதும். வேற எந்த சூழ்நிலை குறித்து நீ பயப்பட வேண்டியது இல்லைங்கிற. எல்லாமே தேவனே அவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுறேன். ஏன்னா அவரு நம்ம எல்லா சூழ்நிலையும் முடி வச்சு காக்கிறவரு அவர் அப்படிங்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வந்து பாருங்க, பவுல் வந்து தீமோத்தேயு எழுதுறாரு. ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் இல்ல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் உன்னை குறித்து நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கின்றவன். நான் உடல்விசை உத்தரவு கொள்ள நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லாத்தையும் என்றும் என்னை ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதாவது இவர் பவுல் வந்து சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் வந்து தப்பிக்க வைக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சூழ்நிலை என்ன நடந்தது? ஒருவேளை இவர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த ராஜாவை குறித்து குறிப்பிடுகிறாரோ இல்லவோ நமக்கு தெரியல. அப்போ இவர் என்ன வச்சுங்க, அது சிங்கத்தை வாயில மாட்டினா வர முடியுமா வெளியே? ஆனா இவர் என்ன சொல்றாரு, அங்க சிங்கத்தின் வாயிலிருந்து கூட நான் தப்பிக்க வைக்கப்பட்டாங்க. அந்த விசுவாசம். அதனாலதான் என்னாச்சுன்னா அவரு இங்க நமக்கு அப்போஸ்தலங்கிற ஒரு பேரே அவருக்கு. இவர் யாருங்க, சீட்டு போட்டு எடுத்து இன்னொருத்தர். ஆனா தேவன் யாரை தான் தெரிந்து கொண்டாரு? அவ்வளவுதான் தெரிந்து கொண்டாரு. பயங்கர பக்தி வைராக்கியமா இருக்கிறாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிக்க வைக்கப்பட்டாங்கிறாரு. அப்ப அந்த பாருங்க அவரோட விசுவாசம் எந்த லெவலுக்கு இருந்திருக்குங்கிறது. ஆபத்து காலத்துல ஒருத்தருக்குமே பயப்படல. ராஜா யாருன்னு சரி தைரியமா போய் நிற்கிறாரு, பேசுறாரு. அந்த பயப்படாத சூழ்நிலையை தான் நம்ம தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. என்னாச்சுன்னா நீங்க வந்து சூழ்நிலை கண்டு பயப்படுறவர்களா இருந்தாங்கன்னா இந்த வெளிப்படுத்தும் விஷயத்துல வந்து கடைசியில் சொல்றது யார் யாரெல்லாம் வந்து 2ஆம் அக்னியில பங்கு பெறுவார்கள். அங்க என்னென்னதான் வருதுங்க, பயப்படுகிறவர்கள் ஒரு வாக்கியம் கொடுக்கப்படுகிறது. அப்ப என்னாச்சுன்னா நம்ம வந்து ஆத்மாவை கொள்ளவருக்கு மட்டும் தான் நாம என்ன பண்ணுவோங்க,
பயப்படணும். மற்ற சூழ்நிலைக்கோ மற்ற மனுஷர்களுக்கோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இந்த வார்த்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. 2 யோவான் நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நமக்கு ஒரு ஆறுதலான வசனம் குறிப்பிடப்படுகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அப்ப என்னாச்சுன்னா நாம அவரை நம்புறங்கிற வச்சுக்க, நம்ம உண்மையா தான் நம்புறோமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப என்ன செய்ய முழுதாக நம்புறாரு. நாம அவர்களை விசுவாசிக்கலாம் இருந்தார். அவர் எப்படியா இருக்காரா? நமக்கு அரணான கோட்டையாக இருக்காருன்னு சொல்லி வசனம் குறிப்பிடப்படுகிறது. பாருங்க 1 நாளாகும் 4:10 சொல்லுது பாருங்க. நமக்கு 1 நாளாகும் 4:10. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை என்ன விசுவாசம் தேவன் நம்ம கேட்ட தேவன் செய்வாருங்கிற அந்த விசுவாசத்துல அவன் வந்து அந்த நம்பிக்கையோட கேட்கிறாரு. அவன் கேட்டதை தேவன் அது எதுவுமே இது பண்ணல. நீ இப்படி கேட்ட, நீ வந்து உன்னோட 2வது வருஷத்துல நீ வந்து முதல்ல சொன்ன மாதிரி இவர் இப்ப கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அந்த அதுல வந்து எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது. அவன் கேட்டது என்ன பண்றாரு தேவன்? அப்படியே எல்லாத்தையும் பெரிதாக்குறாரு, தீங்கு வரக்கூடாதுங்கிறாரு, சமாதானம் இருக்குங்கிறார். ரைட், நீ கேட்டதா வச்சோம். பாருங்க, அது தேவ மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற சமயத்துல தேவன் அவருக்கு கேட்பதை தேவன் கொடுக்கிறாருங்கிறத என்னதுங்க? அந்த விசுவாசம். எழுதிய பெரியாகுது இந்த மாதிரி கொடுங்க வைக்கிறாரு. அதுல வந்து எந்த விதமான இந்த லெட்டர்ல எந்த கரெக்ஷனுமே கிடையாது. தேவன் அப்படியே ரெக்கமெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த வச்சுக்கோ. இப்ப என்ன தேவன் எதிர்பார்க்கிற வகையிலே நாம் இருக்கிறோமாங்கிற அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆபத்து காலத்திலே நீ பயப்படாம என்னை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடாதபடிக்கு நம்மளோட சொந்த பிளானை வச்சு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதா தேவன் என்ன பண்றது இல்லை, விரும்புகிறது இல்லை. அதை தான் தேவன் அங்கே குறிப்பிடப்படுகிறாரு. பாருங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் பாருங்க. இருபத்தி 1லிருந்து 25 வரைக்கும் பாருங்க. அநேக நாள் அவர்கள் போதனை பண்ணாமல் இருந்தபோது. எத்தனை நாளுங்க? அநேக நாள், ரொம்ப நாள் இதை சாப்பிடல. பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு சொல்லை கேட்டு கீரேத்தாதீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் இடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஏற்கனவே சாப்பிடல, எல்லாம் சாப்பிடாம அனைவரும் நாள் பட்டினியா இருக்கிறாங்க. இவர் என்னன்னு சொல்றாருங்க? திடமனதா இருங்க. கப்பல் சேதமே இல்லாமல் ஒருவனுக்கும் சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விட வேண்டியதாயிருக்கும் என்றான். போதுமானது. பாருங்க, ரொம்ப நாள் சாப்பிடல. சாப்பிட போது என்ன சொல்றாரு? எனக்கு வந்து வார்த்தை இருக்குது, தேவன் கொடுத்த வார்த்தை இருக்கு. அது என்னன்னு சொல்றாரு? கண்டிப்பா நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு சேதம் வராது. ஆனா நம்ம ஒரு தீவில் இருக்க வேண்டியதா இருக்குங்கிற ஒரு கொடுக்குற எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இல்ல ஏற்கனவே வந்து பட்டியல இருக்காங்க, சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க. இப்படி போய் சொன்னவங்க என்ன அவங்களுக்கு ஏற்கனவே பட்டினியா இருக்கிறோம், இப்போ வந்து இன்னொரு தீவுக்கு தான் போவாங்கிறோம், பிடிச்சி இப்படி சொன்னா நம்ம அடிச்சிருவாங்க, நமக்கு ஏதோ நடக்கும் அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்ணல, பயப்படல. சூழ்நிலைக்கு பயப்படல, தைரியமா சொல்றாரு, ஏப்பா நமக்கு ஒன்றும் ஆகாது, யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, நாம இந்த ஒரு தீவுல தான் இருக்க போறோம், கப்பல்ல தான் உடைஞ்சிருக்க முடியா, நமக்கு மனிதர்களுக்கு எந்த சேதமும் வராது, நான் நம்புகிற தேவன் எனக்கு அந்த வாக்கை கொடுத்திருக்கிறார், அது சத்தியமா நடக்கும் அப்படிங்கிறார். அந்த விசுவாசம் தான் அவர் வந்து என்ன சொல்றாருங்க, அவர் தேவன் அவ்வளவு தூரம் அவர் வீழ்த்தி இருக்கிறாரு பவுல். அந்த விசுவாசம் தான் தேவன் என்ன பண்றாருங்க, நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு.
பவுல் பற்றி சொல்லும்போது நான் தேவனை கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் எங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாரு. எந்த அந்த அளவுக்கு நம்ம எந்த சூழ்நிலை என்னவனா ஆகிட்டு போகுது, அது பிரச்சனையே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதா இருக்கிறா, முழு மனதோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா, அவர் சொன்ன செய்வாருங்கிற மாதிரி விசுவாசம் மட்டும் இருக்கிறா, அது போதும். அதுதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா நாம கர்த்தரை நம்புகிற நாம் அவருக்கு பயந்து இருக்கணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்கிற வார்த்தைப்படி நீ செய்கிறாயாங்கிறத பாக்குறாரு. பாருங்க சங்கீதம், அதே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு, நம்ம சங்கீதம் அதே திரும்ப தலைப்பு போடுவோம். சங்கீதம் 34 8ஆம் வசனத்தை என்ன சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கியம். அடுத்த ருசி பாருங்க, கரெக்ட் தான். எவ்வளவு நேரம் ருசி பாருங்க. அதுக்கப்புறம் வார்த்தை என்ன சொல்றாரு, அவர் மேல் நம்பியா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து பாக்கியவான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கரெக்ட் தான். கர்த்தர் நல்லவர்கள் ருசி பாருங்க. ஆனா எப்படிதான் இருக்கு, நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்கிற அப்படி பயந்து இருக்கிற சமயத்துல தான் என்னன்னு சொல்லி கூடாது, அப்படி பயப்படுறவர்களுக்கு குறைவில்லைன்றார். குறைவில்லை, அதாவது இதுல குறைவில்லை அதை குறைவில்லைன்றாரு, குறைவே இல்லைங்கிறத கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அதை எதுலையுமே குறைவில்லைங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்ன வச்சுக்கோங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நடக்காதபடிக்கு தேவன் எப்பவும் என்னை காண்கிறாரு, என்னுடைய செயலை ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிறத மனதில் வைத்து நாம் செயல்படுறதா இருந்தா என்னதான் இருக்குங்க கண்டிப்பா. அப்ப என்ன நடக்க, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்னை காண்கிறாரு இருந்ததுன்னா நம்ம, அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொன்னதை கண்டிப்பா செய்யணும், செய்யாதன்னு சொல்லத செய்யாம இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய நமக்கு ஒரு இது கிடையாது. கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தரை செய்ய சொல்லியிருக்காரா, இதை செய்ய சொல்லியிருக்கிறார், கர்த்தரை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரா, இதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இது மீறி நடக்கிறது எல்லாமே தான் இருக்குங்க, பாவமா இருக்கும். அப்ப பாவத்தை என்ன சொல்றாரு அவரு, நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குறது உங்களுடைய பாவம் தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் அவர் என்ன கர்த்தர் சொல்றாரு, அவங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் எனக்கு கேட்காது, எனக்கு எட்டாதுங்கிறாரு. ஏன்னா அவங்க பாவம் தான் இடையில நின்று மறைக்குதுங்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க, நம்ம கொடுக்குற ஒரு நம்மளுடைய லெட்டரோ இல்லை நம்மளுடைய கோரிக்கைகளோ தேவனத்தில் எட்ட வேண்டியதா இருந்தா கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிறவர்களா இருக்க வேணும். அதுதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறாரு. அதான் நல்லவர் என்று ருசி பாருங்க, கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்னதான் இருக்கணும், பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்து நடங்கள். அப்படி பயந்து நடந்தவர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லைங்கிறத வசனம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, அதான் கர்த்தர் இப்போ ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை நமக்கு சொல்றாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நீயும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு யார் நன்றாயிருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவிமடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அதாவது நாம கர்த்தருக்கு பயந்து நடந்தா என்ன, பயந்து நடக்கலைன்னா என்ன, கர்த்தருக்கு ஏதாவது நட்டமா சொல்ல புரிஞ்ச உங்களுக்கு? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு பையன் படிக்கிற பையன் இருக்கான். அந்த படிக்கிற பையன் டீச்சர் என்ன சொல்றாரு, எப்ப நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சினா தான் உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல ஒரு சமுதாயத்துல நல்லா வர முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. அந்த டீச்சர் சொல்லியுமே அந்த பையன் என்ன பண்றாங்க, அவன் சரியா படிக்கல. அவன் அந்த பையன் நல்லா படிச்சாலும் நல்லா படிக்கலாம் நட்டா யாருக்கு? பையனுக்கு தான் சேரும். ஏன்னா டீச்சர் சொல்ல வேண்டியதான் வேலை. அந்த மாதிரி கர்த்தர் என்ன சொல்றாருங்க, அப்ப நாம கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி கர்த்தருக்கு ஏதாவது இருக்கா? அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு பயந்து நடக்க, அவர் அதுக்கு தான் சொல்றாரு. இந்த உபாகமம் 6:1 சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. 3ஆம் வசனத்துல வரும்போது என்னன்னு வருது, இஸ்ரவேலே நீ
எதுக்கு பயப்படணுங்கிற? நீ நல்லா இருக்கா நீ பயந்து நட, இல்லை நீ நல்லா இல்லைன்னா நீ பயந்து நடக்காத, அவ்வளவுதான் சொல்றாரு. நமக்கு வந்து நான் நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கருத்துக்கு பயந்து நடக்கணும். நம்ம பயந்து நடக்கலைன்னா கருத்துக்கு ஏதாவது நட்டமா? ஒண்ணும் கிடையாது. எஸ்தர்கிட்ட போய் சொல்றாரு முருதகாய், நீ இந்த நேரத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராதுன்னு நினைச்சிருக்கியா அப்படிங்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க, நான் இருந்தா மட்டும்தான் இந்த தேவனுடைய காரியம் நடக்கணும் அர்த்தமா? கிடையவே கிடையாது. என்னாச்சுங்க, தேவனால எதை வேணா செய்ய முடியும், கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப என்னாச்சு, நான் பயந்து நடக்கிறதுனாலதான் கருத்திற்கு ஆதாயம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நம்ம மேல திருப்ப இறக்கம், அவ்வளவுதான். நான் மனிதன் இல்லை, என்னோட கைகளினாலே படைக்கப்பட்ட மனிதன். இவனை அப்படியே விட்டுற முடியாதுங்கிறதுக்காக நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கறத கற்றுக் கொடுக்கிறாரு நமக்கு. அதை ஃபாலோ பண்ண முடியாது நம்ம வேலை. அப்ப என்ன சொல்றாரு, நீ நல்லா இருப்பதுக்கு நீ என் கட்டளைகள் நடந்து நட, அவ்வளவுதான் சொல்றாரு. பானந்தேன்னு ஓடுற தேசத்துல நீ நல்லா இருக்கணுமா, அதை நான் சொன்ன கட்டளைகளை மட்டும் செய்யறதுக்கு நீ ரொம்பவும் சாவதானமா இரு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தா நமக்கு தான் நன்மை. அதை தான் அவர் சொல்றாரு, நீ நன்றாய் இருப்பதுக்கு என்னுடைய கட்டளை காத்து நடந்து கொள் அப்படிங்கிறாரு. பாருங்க, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லார் மனுஷன் மேலும் விழுந்த கடமை இது. அவ்வளவுதான். உன் கடமை, உங்க டியூட்டியே தாங்கிறாரு. உன் டியூட்டி என்ன? கடமை என்ன? உன் டியூட்டி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது அவனோட டியூட்டிங்கிறாரு. பாருங்க, அதே நீதிமொழிகள் 8:13 பார்த்துடலாம். இன்னொரு 4-5 வசனங்களை பார்த்து முடிச்சு கொள்ளலாம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப என்ன செய்ய, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு குறைவு இல்லை. நீங்க அப்படி கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா போலாம். அப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? நம்ம டியூட்டி என்னன்னு சொல்றேன். முதல்ல பிரசங்கில பார்க்கும்போது உன்னோட டியூட்டி என்னப்பா அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதே டியூட்டி. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடந்தவங்க ஆட்டோமேட்டிக் தீமையிலிருந்து உழவுவாங்க. ஆட்டோமேட்டிக் தீமை நம்மகிட்ட இல்லாத போது கர்த்தர் என்ன இருப்பாரு, நம்ம பிரியமா இருப்பாரு, நம்மளோட கோரிக்கைக்கு அவரு சேவை செய்வார். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அப்ப என்ன வச்சுக்க, நம்ம இல்லாதபடிக்கு யாரும் நம்ம யாரும் பார்க்கல, இல்லை யாரும் இது பண்ணல. சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய மனுஷரு, அவர் போய் அவருக்கு ஒரு பழக்கம், ஏதாவது போனா இதோட திருடிடுவாரு. ஆனா அங்க கேமரா இருந்தது கவனிக்கல. என்ன நினைச்சிட்டாருங்க, யாருக்குமே தெரியல சொல்லி திருடிடுறாரு. அப்புறம் அப்புறம் அந்த நிறுவனத்தார் பேசி அப்புறம் பண்ணி அப்புறம் அதுக்கான அதுக்குள்ள காசை செட்டில் பண்ணிட்டு போனாரு. ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர், அது என்ன தெரியல, என்ன பழக்கமோ தெரியல இருக்குது. அந்த மாதிரி நாம யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாதுங்க. நம்ம தவறான செயலில் ஈடுபடவே முடியாது. அந்த தேவனை நம்மளை காண்கிறதா இருக்காரு. அப்ப என்ன வச்சுங்கன்னா, நமக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருங்கிற அந்த பயத்தோடவே நம்ம அவருடைய கற்பனை கரெக்டாக நடந்தோம்னா, தேவனை என்ன வச்சுங்க, தேவனுடைய கைகள் நாம் ஆசீர்வாதப்பட்டுக்கொள்வாங்க. இல்லாத பட்சத்துக்கு நம்மளுடைய நிலைமை கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 25:14 பாருங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல என்ன சொல்றாருங்க, கர்த்தர் அவரோட ரகசியத்தை கொடுக்குறாரா? ஏப்பா அந்த மாதிரி நான் வெளிப்படுத்தல. உடன்படிக்கை உடன்படிக்கை அடுத்தது என்ன செய்யறது, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை கூட அவர் சொல்றாங்கிறாரு. என்னோட அக்ரிமெண்ட் என்னங்கிறது நான் சொல்றேங்கிறாரு. ஆனா என்ன, நம்மளோட வேலையில என்னதாங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறங்கிறது மட்டும் பாக்குறாரு. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு போன இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கு, நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு நம்ம ஏற்கனவே நிறைய அதை கற்றுக்கொண்டதுனால இதை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது உனக்கு நன்மையால் உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனிகளிலும், உன் மிகுந்த மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக்க செய்வார். போதுமானது. இப்போ பாருங்க, சங்கீதக்காரன் நமக்கு அழகாக அந்த 34 சங்கீதம் நமக்கு சொல்லிட்டு போனாரு. நான் எதிர்நாட்டுக்குள்ள போன போது கூட நான் பயப்படலை, கருத்துரை நோக்கி காத்திருந்தேன். அவர் என்னை காத்து தேசத்து ராஜா கிட்ட இருந்து என்னை வழி அனுப்பினாரு.
வழி அனுப்பின போது நான் நடந்த சந்தோஷம் இருக்குதே, எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கிறாரு. அந்த ருசித்து பாருங்கள் சொன்னதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறாங்க? பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடங்க. அப்படி பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை அப்படின்னு சொன்னவர் 10ஆம் வசனத்தை என்ன சொல்றாருன்னு பாருங்க. அது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. போதுமானது. அப்ப என்ன வச்சுங்க, ஆபத்து காலத்துல நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவரை நோக்கி காத்திருந்துங்க. அவருடைய அவங்க சுய புத்தியின் மேலே சாயாமல் அவருடைய செயலுக்காக காத்திருங்க. அவரை நம்பும்படியான ஒரு அழைப்பு, அவர் மேல பயப்படும்படியான ஒரு அழைப்பு. நீங்க கர்த்தரை நம்புங்க, அவருக்கு பயந்து நடங்க. உங்க சுய புத்தியின் மேல நீங்க சாராதீங்க. இதை தான் நம்ம சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்துல 30ஆம் அதிகாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா நான் எதிரி நாட்டுக்குள்ள போய் அவருடைய எந்த டைம்லயும் என்னாச்சுங்க, அவர் கையில இன்னொன்னு தான் கொன்னவனோட பட்டயமும் அவர் கையில இருக்குது. அவரோட பொருள் கோழியோட பட்டயம் அவர் கையில தான் இருக்குது. அதோட தான் போறாங்க. நமக்கு கொன்னவனோட பொருளோட இருக்கிறான்டா. எப்படி இருக்கு உங்களுக்கு ஆத்திரம்? வெட்டுறதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. ஆனா என்னாச்சுங்க, அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை கூட தேவன் தாவீதை காப்பாற்றணும். அந்த சந்தோஷம் தாங்க முடியாத என்ன பண்றாருங்க, போய் சங்கீதம் 34 எழுதுகிறாரு. இந்த மாதிரி என்னோட ஆகியத்து காலத்துல என்னன்னு தப்பிச்சு வரும் போது தாவீது பாடின சங்கீதம்னு சொல்லி நமக்கு அழகு கொடுக்க போகுது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவருக்கு பயந்து நடங்க. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. இதான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. இதை இந்த பண்ண சமயத்துல தேவன் கொடுத்த வாக்குறுதியை சத்தியமாக தேவன் உண்மையுள்ளவராக இருக்காரு வாசனம். இன்னொன்று, எவ்வளவும் பொய்யுரையாத தேவன். அப்ப அப்படிப்பட்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, நமக்கு அவர்களுக்கு நம்மளுடைய முற்புதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனா என்ன வச்சுங்க, நம்மளுடைய காரியம் அது போல இருக்கிறதாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் விசுவாசிக்கிறேன். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.